السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر ان اريد للاصلاح ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت اليه. அளவில்லா கருணையாளர் நிகரில் நம்முடைய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய தர்மி சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அழிவை தருகின்ற பாவங்கள் என்கிற தலைப்பில் நாம் நேற்றைய தினம் முதலாவது நமக்கு அழிவை தருகின்ற விஷயம் என்னவென்றால் அல்லாஹ்வின் அருளில் நாம் நிராசை அடைந்து விடுதல். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் ஒரு மனிதன் நம்பிக்கை இழக்கிறான் என்று சொன்னால் அவனை விட நற்பெயர் இழந்தவன் வேறு யாரும் இருக்க முடியாது. அதே நேரத்தில் மனிதன் பலருடைய உபகாரத்தை எதிர்பார்த்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வின் அருளை எதிர்பார்க்காமல் நிராசை அடைந்தவனாக இருக்கக்கூடியவன் தன்னை ஏமாற்றுகிற தன்னை போன்ற சராசரி மனிதன் நினைச்சான் நம்பக்கூடியவனா இருப்பான். அவன் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருப்பான். அதை விட பாரதூரமான விஷயம், நம்ம எல்லாம் வடிகெடுப்பதையும் நரக படுகொலிக்கு தள்ளுவதையும் லட்சியமாக கொண்டிருக்கின்ற ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கும் அவன் என்ன செய்வான்? செவி கொடுப்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். மோசடியாளன் உங்களை அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஏமாற்றி விட வேண்டாம். அவன் ஏமாற்றுக்காரன். அவன் சொல்லுகிற ஏமாற்று வார்த்தைகளை, வாக்குறுதிகளை எல்லாம் நம்புகின்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரஹ்மானுடைய அருளை நம்பாமல் நிராசை அடைந்து விடுகிறார்கள். இது நம்முடைய அழிவிற்கான மிகப்பெரிய காரணம். யார் அல்லாஹ்வுடைய அருளை நிராசை அடைந்து விடுகிறார்களோ அவர்கள் அழிவது நிச்சயம். இரண்டாவதாக, பாவங்களை லேசாக கருதுதல். பாவங்களை செய்வதை ஒரு பொருட்டா எண்ணாமல் அதை ஒரு அற்பமான விஷயமாக கருதி அதை செய்வது. அதில சில நேரத்தில் சிறு பாவங்களை வடமையாக வாடிக்கையா செய்து கொண்டு அதெல்லாம் பெரிய பாதிப்பில்லை என்று எண்ணுவது. அதே போன்று பெரும்பாவங்களை செய்து அதில் நிலைத்திருப்பது. சில பேர் சிறுபாவங்களை என்ன செய்வாங்க? தொடர்ச்சியா செய்வாங்க. சில பேர் பெரும்பாவங்களை செய்து அதிலேயே பாவ மன்னிப்பு தேடாமல் நிலைத்திருப்பார்கள். வேறு சிலர் பாவங்களை செய்துவிட்டு அதை என்ன செய்வாங்க? பகிரங்கப்படுத்துவார்கள். இப்படி இருக்கிற எல்லா விஷயங்களும் பாவங்களை எளிதாக கருதுதல், லேசா எண்ணுதல் என்கிற அந்த பட்டியலில் வந்துவிடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஈயாக்கும் வஹ்கராத் துனூப். பாவங்களை அற்பமாக கருதுவதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஃபைன்னஹுன்ன இஜ்தமைன அலா ரஜுலி ஹத்தா யுஹ்லிக்னஹு. ஏனென்றால் அவன் அற்பமாக நினைத்து செய்கின்ற சிறிய பாவங்கள் கூட அதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனை அழித்து விடும். சின்ன பாவம் தான் செய்யறான், அவருடைய பார்வையில் அது இதெல்லாம் குற்றம் பிடிக்கக்கூடிய விஷயமா என்று நினைத்துக் கொண்டு செய்வான். ஆனா அது அவனுடைய அழிவிற்கு காரணமா ஆகிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். பிறகு என்ன செய்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. ஒரு கூட்டம் என்ன செய்றாங்க? ஒரு பொட்டல் வெளியில் தங்குவதற்காண்டி இருந்து கொண்டிருக்கிறார்கள். பயணத்துல ஒரு இடத்துல என்ன செய்றாங்க? டென்ட் போட்டு தங்குறாங்க. அப்ப தங்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்றாங்க? அவர்களுக்கு நெருப்பு மூட்டுவதற்கு விறகு தேவை இருக்கிறது. அந்த இடமோ விறகு ஏதும் இல்லாத ஒரு இடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி என்ன செய்றாங்க? அந்த கூட்டம் இறங்கியவர்கள் அங்கே விறகு சேகரிக்கிறதுக்கு ஆரம்பித்து விட்டார்கள். ஒருவர் ஒரு குச்சியை கொண்டு வந்தார், இன்னொருவர் இன்னொரு குச்சியை கொண்டு வந்தார். அப்படி என்ன செஞ்சாங்க? ஆளாளுக்கு கொண்டு வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கே என்னது? ஒரு பெரும் குவியல் உண்டாகி விட்டது. பெரும் விறகுடைய குவியல் அங்கே சேர்ந்து விட்டது. அதன் மூலம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? நெருப்பை மூட்டினார்கள். அந்த நெருப்பில் அவர்கள் எதை போட்டார்களோ அதை அவர்கள் நினைச்சாங்க வேக வைத்தார்கள். அது போன்றுதான்
சிறு பாவங்கள் என்பது அதை நாம் அற்பமா நினைத்துக் கொண்டு செய்தோமையானால் அது ஒட்டுமொத்தமா சேர்ந்து நமக்கு எதிராக நிற்கிற போது அது மிகப்பெரிதாக ஆகிவிடும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறோம். அப்ப இது சிறு பாவங்களை அற்பமா நினைத்து செய்வக்கூடிய நிலை. இரண்டாவது, பெரும்பாவங்கள் செய்துவிட்டு அதில் எனது நிலைத்திருப்பது, அதை விடாப்பிடியா இருப்பது. இமாம் இப்னு கய்யிம் சொன்னாங்க, வைன்னல் இஸ்திஹானத சும்மல் இஸ்ராரு அலைஹா அஷத்து மின் இர்திகாபில் கபீரத்தி. பெரும்பாவம் செய்வதை காட்டிலும் மிக மோசமானது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் சிறுபாவத்தை தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கு. பெரும்பாவத்தை ஒருத்தன் ஒரு தடவை செய்வான், அடுத்த என்ன செய்வான், செய்து விட்டவை என்கிற ஒரு உறுத்தல் அவனுக்கு உண்டாகும். அதற்காக அவன் தௌபா தேடுவதற்கு முன் வருவான், அந்த பாவத்தின் பக்கம் போவதை குறித்து அஞ்சுவான். ஆனால் சிறுபாவங்களை பொறுத்தவரையில் அதை செய்யக்கூடியவங்க என்ன செய்வாங்க, வாடிக்கையாக்கி கொள்வாங்க. அதற்கு தான் என்ன சொல்றாங்க, அதை அற்பமா நினைத்து செய்யக்கூடியவர்கள் என்ன செய்றாங்க, அவன் பெரும்பாவம் செய்யக்கூடியவனுடைய மோசமானவன். ஏனென்றால் அவன் என்ன செய்றான், அதிலேயே நிலைத்திருக்கிறான். பெரும்பாவம் செய்யக்கூடியவன் அப்படி நிலைத்திருக்க மாட்டான், அஞ்சுவான், அதற்கு அவன் வருந்துவான். அப்படிப்பட்ட நிலை யாரிடத்துல இல்ல, இந்த சிறுபாவங்களில் மூழ்கி கிடக்கின்றவர்களிடத்துல இல்ல. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கிற போது ஒரு தோட்டத்தை கடந்து செல்கிறார்கள். அந்த இடத்துல என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் கபரிலிருந்து ஒரு சப்தத்தை கேட்கிறார்கள். மற்றவர்கள் கேட்கல, ரசூலுல்லாஹி அவர்கள் கேட்கிறாங்க. அதே போன்று அங்கே ரசூலுல்லாஹி அவர்களை சுமந்து வந்த அந்த ஒட்டகமும் குதிரை அதுவும் அந்த சப்தத்தை கேட்கிறது. பொதுவா கபருடைய வேதனைகளை மனிதன் செவியுற முடியாது. என்ன ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மனிதர்களும் ஜின்களும் அந்த சப்தத்தை செவியுறக்கூடியவர்களா இருந்தால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, மௌத்தாக மாட்டாங்களா, தவறு இழைக்க மாட்டாங்களா, கபர்ல கொண்டு போய் அடக்கம் செய்ய மாட்டார். மௌத்தான கூட கொண்டு போய் அடக்கம் செய்ய முடியாது, அதை அவங்க நிறைவேற்றுவதற்கு வரமாட்டாங்க. அந்த அளவிற்கு கொடூரமானது. அதைத்தான் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதருக்கு அது கேட்கும். ஆனால் ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, அந்த சப்தத்தை கேட்கிறார்கள். கேட்ட உடனே ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்னஹுமா யுஅத்தபானி வமா யுஅத்தபானி ஃபி கபீர். இந்த இரண்டு கபரில் இருக்கக்கூடியவர்கள் அதாபு செய்யப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் இருவருமே பெரும்பாவங்களுக்காண்டி அதாபு செய்யப்படவில்லை, தண்டிக்கப்படவில்லை. கபர்ல தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த தண்டனை எதற்காண்டி, அவர்கள் பெரும்பாவம் செய்ததற்காக வேண்டியா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லிவிட்டு, அம்மா அஹதுமா ஃபகான் யம்ஷி பின் நமீமா, அவர்கள் ஒருவர் என்ன செஞ்சாங்க, புறம் கோல் சொல்லிக் கொண்டு தெரிந்தார். இவரை பத்தி அவர்கிட்ட, அவரை பத்தி இவர்கிட்ட. இன்னைக்கு நிறைய பேருக்கு டைம் பாஸ் இல்லையா, டைம் பாஸ் கொஞ்ச நேரம் இவர்கிட்ட கதைக்கிறது, கதை பேசுறது. அப்ப என்ன செய்ய வருது, இன்னொருத்தரை பத்தி இவர்கிட்ட என்னெல்லாம் பேச வேண்டுமோ பேசுவார். பேசி முடிச்சுட்டு அவர் அடுத்தவர்கிட்ட போவார். அவர்கிட்ட போகும்போது என்ன செய்வாரு, அவர்கிட்ட இருந்து வாங்கின இன்புட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட என்னது கொண்டு போய் கொட்டுறது. அவரை பத்தி எவர்கிட்ட பேசுறது, இவரை பத்தி அவர்கிட்ட பேசுறது. இந்த நிலை நிறைய பேர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹி அவர்கள், அதன் காரணமாகத்தான் ஒருவர் என்ன செய்றாரு, அதாபிற்குள் ஆளாகிறார். இன்னொருவர் என்ன செய்கிறார், லா யஸ்தத்திரு மின் பௌலிஹி, சிறுநீர் கழிக்கிற போது தன்னை மறைத்துக் கொள்ள மாட்டார். அதே போன்று தன்னை அதிலிருந்து சரியா சுத்தப்படுத்திக் கொள்ள மாட்டார். இரண்டு விதமாகவும் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. சிறுநீரை தன்னுடைய ஆடையில் தெறிக்க விடுமாறு அவர்கள் என்ன செய்வாங்க, சிறுநீர் கழிப்பாங்க. இதற்கு உதாரணம் சொல்லணும்னா, பொது வெளியிலே என்ன செய்யறாங்க, சிறுநீர் கழிக்கக்கூடியவர்கள், பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்றவங்க என்ன செய்வாங்க, போற இடத்துல நிக்கிறது, நின்ற வேலைக்கு அடிச்சு விடுறது இல்லையா, உட்கார மாட்டாங்க. ஏன்னா உட்கார்றதுக்கு அங்க இடம் பொதுவா இருக்காது, அது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொன்னு நமக்கு அது அசௌகரியமாகவும் இருக்கும். சுத்தம் செய்யக்கூடியவர்கள், தொழிலாளிகளா இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, இதை பேணுவாங்க. அதெல்லாம் ஒன்று அதை பேண மாட்டாது. அதே போன்று இதனால் நம்முடைய தொழுகை பாத்திலாகும் என்பதை பற்றிய அக்கறை இல்லாதவர்கள் அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, சிறுநீர் கழிக்கிற போது கவனமா இருக்க மாட்டாங்க. இப்ப அவங்க போய் கழிச்சிருவாங்க, கழிச்சு முடிச்சுட்டு வந்து அதே நிலையில தொழுதுட்டாங்கன்னா அந்த தொழுகை என்னது, பாத்தில். இதோட சேர்த்து சொல்ல வேண்டிய விஷயம், நம்முடைய மக்களில் அதிகமானவர்கள் உது செய்துவிட்டு உதுவை பரிபூர்ணப்படுத்தாமல் உதுவை பாத்திலாக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்படின்னா, கை டேப்ல கழுகுறோம், டேப்ல எல்லாம் வசதி ஆயிடுச்சு, அதனால என்ன செய்யுது, வசதி ஆனதுனால நாம என்ன செய்யக்கூடாது, பெண்ட் ஆகக்கூடாதுன்னு தான் அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க, உயரத்துல டாப் வச்சிருக்கிறாங்க. அப்போ
முன் கை கழுவுறது இப்படிதான் கழுவணும், வேற வழி இல்ல. முட்டு கை கழுவுறது என்ன செய்யுது? நேரா டாப்பு திறந்து கையை இப்படி விடுறது, இப்படி ஒரு விடு, இப்படி ஒரு விடு, சரியா? இப்படிதான் உதவி செய்வாங்க. கரெக்டா நான் சொல்றது? அடுத்தது காலை கழுவும் போது என்னது? திரும்பி நின்று காலை என்னது போக்கஸ் பண்றது, பின்னங்கால டாப்ல நேரா காட்டுறது, காட்டிட்டு டாப்பை திறந்து விடுறது. தண்ணி ஃபுல்லா பட்டுருச்சு, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்படி உது செய்தவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு நேர் மாற்றமான ஒரு செயலை செய்திருக்கிறார். உதுவுடைய ஃபர்லை முறித்திருக்கிறார்கள். அவங்க செஞ்சது உதுவை இல்லை, அவங்க செஞ்சது உதுவை இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றா, வக்ஸில் ஐதியக்கும் இலல் மராஃபிக், உங்களுடைய கைகள் இரண்டு என்ன செய்யுங்க, முன்கையிலிருந்து முட்டுக்கை வரை கழுவுங்கள் என்று சொன்னாங்க. இவங்க எங்க இருந்து கழுகுறாங்க? முட்டுக்கையிலிருந்து பின்னாடி. அல்லாஹ் ஒண்ணு சொன்னா யூதர்கள் தான் என்ன செய்வாங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செய்வாங்க. அந்த மாதிரி அர்ஜுனுக்கும் இலல் கஅபைன், கால்கள் இரண்டையும் கணுக்கால் வரை கழுகுன்னு சொன்னா இவங்க என்ன செய்யுது, கணுக்கால் வந்து ரிவர்ஸ்ல கழுகு. இது போன்ற என்னது, எதை மார்க்க நமக்கு சொல்லி இருக்கிறதோ அந்த சட்டங்கள் தெரியாதன் காரணமாக ஒரு பக்கம் பாவம் செய்வது, இன்னொரு பக்கம் அதில் இருந்து கொண்டிருக்கிற அலட்சிய மனப்பான்மையின் காரணமாக பாவம் செய்வது. அப்ப அப்படி உள்ளவர்கள் தான் என்ன செய்றாங்க, இந்த இருவரும் என்று அல்லாஹ்வின் பெயரோடு சொல்லி காட்டுறாங்க. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, அந்த இடத்துல அந்த ரெண்டு கபருக்கும் பச்சை மட்டை வைக்கிறாங்க. இன்னைக்கு அடக்கம் செய்யற எல்லா கபருக்கும் என்ன செய்வாங்க, செடியோ மட்டையோ கொண்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு இது ஆதாரம். இந்த ஆதாரம் அதற்கு பொருந்துமா என்றால் பொருந்தாது. ஏன்னா ரசூலுல்லாஹி அவர்கள் செஞ்சாங்க. ஏன் ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன காரணம் சொன்னாங்க அதற்கு? அந்த செயலை ரசூலுல்லாஹி செய்யும் போது சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் லிம ஃபஅல்த ஹாதா, நீங்க இதை செஞ்சீங்க எதை? அந்த மட்டையை கொண்டு போய் வச்சீங்க இல்லையா, ஈச்ச மரத்துடைய மட்டையை ரெண்டார பிளந்து ரசூலுல்லாஹி பச்சையா இருக்கக்கூடிய மட்டையை ரெண்டு கபருக்கு வைக்கிறாங்க. அப்ப சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, லஅல்லஹு அன் யுகஃபிஃப அன்ஹுமா மாலம் தைபஸா, அந்த மட்டை காய்கின்ற வரையிலும் காயாத வரையிலும் என்ன செய்வாங்க, அவர்களுக்கான அதாபுகள் குறைக்கப்படும். இது யார் செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி செஞ்சாங்க. இதை அடிப்படையாக கூட நாம செய்யலாமா? அப்படிதான் பழக்கத்துல இருக்கு. அது வேற, பழக்கத்துல பலன் தானே இருக்கு, பலன் இருக்காது. பலன் இருக்காது. ஏன்? முதல் விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹி அவர்களுக்கு தெரியும் அந்த கபரில் இருக்கக்கூடியவர்கள் அதாபு செய்யப்படுகிறாங்க. நாம மையத்தாய் அடக்கம் செய்யற எல்லா கபரும் நீ அதாபுல தான் இருக்கிற அப்படின்னு எண்ணத்துலதான் என்ன செய்யுது, நட்டு வர்றது. அப்படிதானே? ரசூலுல்லாஹி அதாபு செய்யப்படுறாங்கன்னு சொல்லி வச்சாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, கொண்டு போய் வைக்கிற எல்லா கபருக்கும் உனக்கு அதாபு தான், அந்த அப்படி ஒண்ணு என் பங்கு அப்படின்னு ஒரு நட்டுட்டு வருது. அடுத்தது என்ன, அப்படி நட்டா ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன சொல்றாங்க, அவர்களுக்கு அது காய்கிற வரைக்கும் வேதனை குறைக்கப்படும். நாம போய் நட்டா அதாபு குறைக்கப்படுமா? குறைக்கப்படுமா? அவங்களுக்கு ஆகுது இல்லையா, நமக்கு அவங்க எல்லாம் பாதுகாக்கணும். சரிங்களா? அப்ப இந்த நிலை இது ஏனென்றால் வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளாதன் காரணமா. அப்ப இந்த செய்தியில ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, அவங்க என்ன செய்றாங்க, அற்பமான காரியங்களுக்காக தான் அதாபு செய்யப்படுகிறார்கள். ஏன் அந்த அற்பமான காரியங்களுக்காக அவர்கள் தண்டனை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால், அந்த அற்பமான காரியத்தை அவர்கள் செய்றாங்க ஏளனமா நினைத்தார்கள், அதை சர்வசாதாரணமாக கடந்து சென்றார். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வதஹ்சபூனஹு ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அலீம், மக்களுக்கு மத்தியில அவதூறை சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உங்களுக்கு மத்தியில இந்த செய்திகளை என்ன செய்றாங்க, ரொம்ப அற்பமாக கருதி கொண்டு செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்டது தெரியுமா, வஹுவ இன்தல்லாஹி அலீம், அது அல்லாஹ்விடத்தில் மகத்தான பாவம் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். அப்ப அது போன்று இந்த பாவங்களை குறித்து எச்சரிக்கை உணர்வு இல்லாமல் அலட்சியம் காட்டுகிற காரணத்தினால் என்ன செய்றாங்க, மக்கள் மிகப்பெரிய அழிவை சந்திக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னக்கும் லதஅலமூன அமாலன் ஹி அதக்கு ஃபீ அயுனிக்கும் மின ஷஅர், நீங்கள் சில செயல்களை செய்றீங்க. தாபீன்களை பார்த்து சொல்றாங்க, தாபீன்கள் தபு தாபீன்கள் காலத்துல உள்ளவர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க சில செயலை செய்றீங்க, அது உங்கள்ட்ட எப்படி இருக்கு தெரியுமா, முடியை விட மிக மென்மையானதாக இருக்கிறது, ரொம்ப அற்பமானது. நம்ம ஒரு விஷயத்தை அற்பம் என்று சொல்வதற்கு என்ன செய்வோம், முடியத்தானே சொல்லுவோம்.
அந்த அடிப்படையில் என்ன சொல்றாரு, அது மாதிரி நீங்க என்ன செய்றீங்க, முடியை விட ரொம்ப நுட்பமானதாக நீங்க என்ன செய்றீங்க, சில விஷயங்களை உங்களுடைய பார்வையில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட செயலை நீங்க செய்றீங்க. இன்னா குன்னா நஅுதுஹா அலா அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மூபிகாத். அந்த செயல்களை நாங்க எப்படி பத்தி நம்ம பார்த்தோம், ரசூலுல்லாஹி காலத்துல அழிவை தருகின்ற பாவங்களாக பார்த்தோம். இதற்கு நம்முடைய காலத்தில் உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, மீம்ஸ் என்கிற அந்த ஒரு பழக்கம். மீம்ஸ் இல்லையா, எல்லாத்துக்கும் மீம்ஸ் போடுறது அப்படின்னா நமக்கு கேலி சித்திரம் அல்லது கேலி உருவாக்குதல், நையாண்டியான சில வார்த்தைகளை சேர்த்து விடுதல். தராதரமே கிடையாது. யார் எவரெல்லாம் பார்க்கறது கிடையாது. பாப்பாவுக்கும் போடுவாங்க, உமாவுக்கும் போடுவாங்க. அடுத்தது என்ன, எல்லாருக்கும் போட்டுருவாங்க. யாரும் கிடையாது, யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது. எல்லாரும் அவங்களுக்கு ஒண்ணுதான். ஏன்னா அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, நையாண்டி பண்ணி பண்ணி பழகிட்டாங்க, நெக்கல் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க, பழகிட்டாங்க. அறிஞர்களா இருக்கட்டும், படித்தவர்களா இருக்கட்டும், பாமர்களா இருக்கட்டும், எல்லாரும் என்ன செய்யுது, இப்படி கேட்டா ஓட்டுறது. அதற்கெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, வார்த்தைகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்றது. இப்படி ரசூலுல்லாஹி சொன்னாங்க இல்லையா, நீங்க மது அருந்துவீங்க, யுஸம்மூன பிகைரிஸ்மியா, அதுக்கு வேற பேரை வச்சிருவீங்க. வட்டி என்ன செய்வாங்க, வட்டியை பயன்படுத்துவீங்க, அதற்கு என்ன செய்வீங்க, நீங்க வேற பேரை பயன்படுத்துவீங்க. வட்டின்னு சொல்ல மாட்டோம். இப்ப இன்னைக்கு நம்ம நடைமுறையில் அப்படிதான் இருக்கு. வட்டி என்பதற்கு ஆங்கிலத்துல சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்னா ஊக்கத்தொகை, அது வட்டி கிடையாது. வட்டி என்பதற்கு வேற வார்த்தை. ஆனா அதை பயன்படுத்துறது ஃபைனான்ஸ் இல்லை. ஃபைனான்ஸ்னா பணம் தான், சரிங்களா? உஸ்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு இங்கிலீஷ்ல. அந்த வார்த்தை என்ன பயன்பாட்டிலே கிடையாது, யாருமே பயன்படுத்துறது கிடையாது. பேங்க்ல போனாலுமே பயன்படுத்த மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, ஊக்கத்தொகை. தமிழ்ல சொல்லும்போது ஊக்கத்தொகைன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட். நம்ம அதை நம்முடைய சமூகத்தில் அது வேற மாதிரி எல்லாம் பல விதங்கள் இருக்குது. சீட்டு கட்டுறோம், ஒரு சீட்டை எடுத்துக்கிறாரு, கழிச்சுட்டு கொடுப்பாரு. என்னது, கழிச்சுட்டு கொடுப்பாரு, பிடிச்சிட்டு தருவாரு. வார்த்தைகள் தான் வேற, ஆனா செயல் என்னது, செயல் ஒண்ணுதான், ஆனா வார்த்தைகள் வேற. பிடிச்சிட்டு தருவாரு, கழிச்சுட்டு கொடுப்பாரு இப்படின்னு சொல்றது. ஆனா என்ன நடக்குது, கொடுத்த பணத்துக்கு வட்டி வாங்கிட்டாரு. நவுதுபில்லாஹ். இது போன்று அந்த வார்த்தைகளை எளிமைப்படுத்தி அல்லது அதை சர்வசாதாரணமான ஒன்றாக்கி அதை என்ன செய்வது, அது போன்ற விஷயங்களை கொண்டு பாவம் செய்தல், இது நம்மை அழித்து விடுகிற காரியங்கள் என்பதை என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தான் என்ன செய்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னல் முஃமின யரா துனூபஹு கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபல். ஒரு மூமின் பாவத்தை எப்படி பார்ப்பான்னு சொன்னா, அவன் மலைக்கு கீழே உட்கார்ந்து இருப்பவனை போட்டு பார்ப்பான். எப்படி, அந்த மலை தன் மீது விழுந்து விடுமோ என்றுதான் ஒரு மூமின் பாவத்தை பார்ப்பான். அதே நேரத்துல ஆனா பாவி இருக்கிறான் இல்லையா, அவன் பாவங்கள் எப்படி பார்ப்பான்னு சொன்னா, தன்னுடைய மூக்குக்கு முன்னாடி நிழலாடுகின்ற ஒரு ஈயை போன்று பார்ப்பான். அதை இப்படி ஆட்டி விட்டா அது என்ன போயிடும். அந்த அளவுக்கு அவனுக்கு அது ரொம்ப அற்பமான விஷயமா அவனுடைய கண்களுக்கு தென்படும் என்பதாக இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நம்ம அப்படித்தான் என்ன செய்றோம், பாவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் சிறுபாவங்களை, அதை சிறுபாவங்கள் என்று தெரிந்தும் கூட அல்லது இதை செய்யக்கூடாது என்பதை அறிந்தும் கூட என்ன செய்யறது, தொடர்ச்சியாக அதை வலிமையாக்கி கொண்டிருக்கிறது, வாடிக்கையாக்கி கொண்டிருக்கிறது. அது ஒரு மனிதனை அழிவில் தள்ளிவிடுகிறது என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கையை மீறித்தான் நாம் இருக்கிறோம் இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது, பெரும்பாவத்தில் மஅசியத்தில் ஒரு மனிதன் பிடிவாதமாக இருக்கிறது. பெரும்பாவம் செய்கிறான், அந்த செய்யக்கூடிய பெரும்பாவத்தில் என்ன செய்யறது இல்ல, அதுல இருந்து அவன் தௌபா தேடுவதில்லை, அதை விட்டு விடுவதும் இல்லை. மாறா என்ன செய்யறது, அதுல அவன் பிடிவாதமா இருக்கிறான். சிறுபாவத்தில் பிடிவாதமா இருந்தாலும் அது பெரும்பாவமா மாறிடும். சிறுபாவத்தில் ஒருத்தன் பிடிவாதமா இருக்கிறான்னு சொன்னா அது என்ன ஆயிடும், அது அவனுக்கு பெரும்பாவமா மாறிடும். அதனால்தான் இமாம் இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, வல் முஹ்கிராத்து இதா கஸரத் சாரத் கபாயிர் பில் இஸ்ரார் அலையா. ஒரு மனிதன் சிறுபாவத்தை தொடர்ச்சியா செய்கிறான், அதிகமா செய்கிறான் என்று சொன்னால் அது
அவனுடைய பிடிவாதத்தின் காரணமா, அந்த பாவத்தை அவன் தொடர்ச்சியா செய்கிற காரணமா அது பெரும்பாவமா மாறிடும். அதிலேயே அவன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் என்கிற காரணத்தினால். அதன் அடிப்படையில பெரும்பாவங்களை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் எதை அவன் தொடர்ச்சியா செய்கிறானோ அது சிறுபாவமாக இருந்தாலும் அதை என்ன செய்யப்படும், பெரும்பாவமாகத்தான் கணக்கிடப்படும். அந்த பெரும்பாவம் அவனை அடித்துவிடும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا அன்ஃபுஸஹும் ذكروا இறை அல்லாஹ்வுடைய அஞ்சக்கூடிய சொர்க்கவாசிகள் ஆகக்கூடிய அல்லாஹ்வுடைய பயபக்தி உள்ள அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது சொல்றா, அவர்கள் ஏதாவது பாவத்தை செய்தால் அல்லது மானக்கேடான விஷயத்தை தங்களுக்கு தாங்கள் அநியாயம் செய்து கொண்டாலோ, மானக்கேடான விஷயத்தை செய்து கொண்டாலோ, அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அவருடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வாங்க, பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ்வை அன்றி பாவங்கள் மன்னிக்கக்கூடியவர் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அறிந்து கொண்டே அவர்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்தில் அவர்கள் விடாப்பிடியாக இருக்க மாட்டார்கள். விடாப்பிடியா இருக்கிறது என்பது யாருடைய பண்பல்ல, இரையச்சம் உள்ளவருடைய பண்பல்ல. அதே நேரத்துல நரகவாசியுடைய பண்பு என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். இதை சொல்லி காட்டுறான். நரகவாசிகள் யார் என்று சொன்னால் அஸ்ஹாபு ஷிமால், இடபாகத்தை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், வகான் யுஸ்ரூன அலல் ஹின்ஸில் அதீம், மிகப்பெரிய பாவத்திலே, இங்க மிகப்பெரிய பாவம் என்று ஹின்ஸில் அதீம் என்று அல்லாஹ் எதை சொல்றான்னு சொன்னா ஷிர்க். அதுல அவங்க என்ன செய்வாங்க, இஸ்ரார், அவர்கள் என்ன செய்வாங்க, அதுல தொடர்ந்து நீடித்திருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்லிக்காட்டுகிறார். அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் அவர்கள் அழிந்து விடுகிறார்கள். இதே செய்தி அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை பற்றி சொல்றான், வஇன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர் லஹும், நான் அவர்களை நீ மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அழைப்பு விடுத்த போதெல்லாம், உன்னுடைய மன்னிப்பின் பக்கம் அந்த மக்களை, அந்த சமுதாயத்தை நான் அழைத்த போதெல்லாம், ஜஅலு அஸாபிஹும் ஃபீ ஆதானிஹிம், அவர்கள் தம்முடைய விரல்களை காதுகளில் வைத்துக் கொண்டு காதுகளை அடைத்துக் கொண்டார்கள். நபியுடைய அந்த தாவா அவங்களுக்கு கேட்கக்கூடாதுன்றதுக்காக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்துடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றார், வஸ்தக்ஸு ஷியாபஹும் வஅஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, அது மட்டுமல்ல அவர்கள் என்ன செஞ்சாங்க, தங்களை ஆடைகளை கொண்டு மூடிக்கொண்டார்கள். வஅஸர்ரு, இன்னும் அவர்கள் தம்முடைய பாவத்தில் பிடிவாதமாக இருந்தார்கள். வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, பெருமை அடித்தார்கள். அதுதான் அந்த சமுதாயம் அழிவிற்கான காரணமான மாறியது என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, யாரை அல்லாஹ் தஆலா நரகில் போட்டு தண்டிக்க இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும் போது அல்கைனா ஃபீ ஜஹன்னம குல்ல கஃபாரின் அனீத், பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு காஃபிர்களையும் நான் செய்றோம், நரகத்தில் போட இருக்கிறோம். மன்னாஇல் கைரி முஅத்ததின் முரீப், அவன் யார் என்று சொன்னால் செய்த நன்மைகளை சொல்லி காட்டக்கூடியவன், இன்னும் வரம்பு மீறுகின்ற பாவியாக இருந்து கொண்டிருக்கிறவன் என்று அல்லாஹ் தஆலா நரகவாசிகளை பற்றி நமக்கு வர்ணிக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட அந்த செயல்கள் ஒரு மனிதனை அழிவின் பக்கம் தள்ளிவிடக்கூடியது என்பதை அல் குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இதை சொன்னதற்கு பிறகு நாம் நினைச்சோம், இது போன்ற அற்பமான விஷயங்கள் என்று எண்ணிக்கொண்டு அல்லது சில பெரும்பாவங்களை தொடர்ச்சியா செய்து நம்முடைய மனம் அதிலே லயித்ததன் காரணமா அதை விட்டு விலகுவதற்கு மனமில்லை. இங்கே நம்முடைய பகுதியில கேள்விப்படக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு மிக மோசமான விஷயம், இவர்கள் எல்லாம் அதிகமானவர்கள் ட்ரக் அடிக்டுகளாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாருங்க, தாக்குறதுக்கு எப்படி இருப்பான், தாடி வச்சு கரண்டக்காலுக்கு மேல ஆடை போட்டு சுண்ணத்தான தோற்றத்தில் இருக்கிறான். ஆனா அவன் ஆள் யாரு, ஒரு டைமுக்கு மேல அவரு என்னது 4 காலம் தான் இருப்பாரு, 2 காலம் நடக்க மாட்டாரு. அப்படின்னு வெளியே காட்ட மாட்டாரு, அதெல்லாம் செயல்ல தான். அப்படி என்ன செய்றாங்க, இந்த நம்முடைய பகுதியில அதிகமான வாலிபர்கள் அப்படி இருந்து கொண்டிருக்கிறார். அது பாவம் என்று அவர்களுக்கு தெரியாமல் எல்லாம் கிடையாது, தெரிஞ்சே அவர்கள் நினைச்சாங்க. அதில் இருந்து கொண்டிருக்கிற இன்பத்தின் காரணமாக அவர்கள் அவருடைய அறிவை பயன்படுத்தாமல் அதை பாழடித்ததன் காரணமாக இது போன்ற பாவங்களில் மூழ்கி கிடக்கிறார். இந்த பாவத்தை மக்களுக்கு மத்தியில ப்ரமோட் பண்றதுக்கு பல்வேறு விதமான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம். வேதனைக்குரிய ஒரு செய்தி, அரசு பள்ளியில மாணவர்களுக்கு மிக குறைந்த விலைக்கு போதைப் பொருட்கள் சப்ளை செய்யப்படுகிறது. அவங்களை அடிக்ஷன் ஆக்கணும். அதுக்காக 5 ரூபாய்க்கு 1000 ரூபாய் பொருளை 5 ரூபாய் கொடுக்கறது. நம்ம வாங்கி சாப்பிட்டு பழகிட்டா என்ன ஆயிடும், அது இல்லாம அவனால வாழ முடியாது. அப்புறம் 1000 என்ன 5000 கேட்டாலும் அவன் கொடுத்துருவான்.
அந்த நிலைக்கு அவர்களை உருவாக்குவது, இது போன்ற சதித்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கும். இது போன்ற பாவங்களுடைய விஷயத்துல நாம் எச்சரிக்கையா இல்லாவிட்டால் அது நமக்கு அழிவை தந்துவிடும் என்பதை மிக கவனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பாவங்களை செய்துவிட்டு அதை பகிரங்கப்படுத்துவது, அது ஒரு மனிதனுடைய அழிவிற்கான காரணம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லு உம்மத்தி முஆஃபா இல்லல் முஜாஹிரூன். என்னுடைய உம்மத்தில் எல்லோரும் மன்னிக்கப்படுவார்கள், முஜாஹிர்களை தவிர. அப்போ ரசூலுல்லாஹி இடத்துல கேட்கிறாங்க, வமல் முஜாஹிரா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. முஜாஹிரா என்னன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வ இன்னல் மினல் முஜாஹிரத்தி அன் யஅமல الرجل بالليل عملا. இரவில் ஒரு மனிதன் பாவத்தை செய்கிறான், யாரும் பார்க்காத நேரத்துல தான் செய்யறான். செஞ்சவன் என்ன செய்யறான், சும்ம யுஸ்பிஹு வகத் சத்தஹுல்லாஹ். காலை ஆகிற போது அல்லாஹ் அவனை விட்டு அந்த பாவத்தை மறைச்சிட்டான், யாருக்கு கண்ணுக்கு தெரியல. அப்படின்னு அர்த்தம், அல்லாஹ் மறைத்துக் கொண்டான். நம்முடைய பாவங்கள் நாம் எண்ணுகிறோம், அது யாரும் பார்க்காமல் நாம் என்ன செய்கிறோம் என்று அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, பிறருடைய பார்வை விட்டு அல்லாஹ் அதை திரையிட்டு இருக்கிறான். இல்லாவிட்டால் இப்படி நம்முடைய நிலை, அல்லாஹ் நமக்கு திரை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் நாமெல்லாம் யாரு, சமூகத்திற்கு மத்தியில அசிங்கப்படக்கூடியவர்கள், அவமானப்படக்கூடியவர்கள். அல்லாஹ் நம்மளை மறைக்கிறான், அது அல்லாஹ்வுடைய கருணை. அப்படி உள்ள நிலையில் நினைச்சா சில மனிதர்கள் பகிரங்கமா பாவம் செய்த அந்த பாவத்தை அல்லாஹ் நினைச்சான் மறைத்த நிலையில் அவர்கள் காலையை அடைகிறார்கள். ஆனால் அவர்கள் நினைச்சாங்க, காலையிலயா புலான் அனில் பாரிகத்தை கெதா வக்குதா, நேற்று நான் என்ன செயலை செஞ்சேன். எல்லாம் இன்றைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில வாடிக்கையான ஒரு விஷயம். நேற்று நான் அங்க போனேன்டா, அங்க போய் என்ன செஞ்சேன், என்ஜாய் பண்ணேன், இங்க போனேன், இதை செஞ்ச அப்படின்னது பகிரங்கமாக அதை வெளிச்ச போட்டு காட்டுதல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நபருக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கிடையாது. சுப்ஹானல்லாஹ். மன்னிப்பு கிடையாது என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடத்தில் ஒருவனுக்கு மன்னிப்பு இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அவன் அறிந்து விட்டான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதோடு அவனுக்கு அழிவு ஆரம்பித்து விட்டது. அப்ப அந்த அழிவை என்ன செய்யறான், அவனாக தேடிக்கொள்கிறான். மனிதன் பலவீனன், பாவம் செய்வான் என்பதில் மாற்று கருத்தில்லை. நேற்றைய தினம் கூட நம்ம சொன்னோம். ஆனா அந்த பாவம் செய்தது அவன் என்ன செய்யக்கூடாது, பாவமாக நினைத்து அதை குறித்து அவன் அஞ்ச வேண்டும். அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே வருந்த வேண்டும், அதற்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இனிமேல் அந்த பாவத்தின் பக்கம் நான் செல்ல மாட்டேன் என்கிற உறுதியோடு இருக்கணும். ஆனா அவன் அப்படி இருக்கிறது இல்லை. என்ன செய்யறான், பாவம் செய்ததை மக்களுக்கு மத்தியிலே வெளிச்சம் போட்டு காட்டி அதை தனக்கு பெருமை தேடுகின்ற ஒன்றாக ஆக்கிக் கொள்கிறான். அதை மக்களுக்கு மத்தியில் நினைச்சான் கௌரவமா சொல்லிக் கொண்டு அதை கொண்டு பெருமை தேடிக் கொள்கிறான் என்று சொன்னால் அது அவருடைய அறிவிற்கான காரணம். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய ரப்பு அவருடைய பாவத்தை மறைத்தவனாக அவன் இரவை கழித்தான். அல்லாஹ் அவன் மீது போட்டிருந்த அந்த திரையை அவன் செஞ்சுட்டான், அப்புறப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த முஜாஹரத் என்கிற, அதாவது தாம் செய்த பாவத்தை வெளிப்படுத்துவது என்பது இரண்டு வகையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, பாவத்தை வெளிப்படையா செய்யும். சில பேர் பார்ப்போம், நம்ம சிகரெட் அடிச்சுட்டு இருப்பாங்க, யார வந்தாங்கன்னு நினைச்சுவாங்க, பின்னாடி மறைச்சு வச்சிருவாங்க. அல்லது சில போதை வஸ்துக்கள் வாயில வச்சிருப்பாங்க, அதை வென்று கொண்டிருப்பாங்க. யாரும் ஆள் வராங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க வராங்க, மூத்தவர்கள் வராங்கன்னு சொன்னா அதை துப்பி விடுவார்கள், ஒழிச்சு வச்சிருவாங்க, அவங்கள்ட்ட காட்ட மாட்டாங்க. இது ஒரு சில மக்கள் செய்யக்கூடிய செய்தி. அப்ப இதை என்ன செய்யுது, அப்படி இல்லாம சிகரெட் அடிக்கும் போதே என்ன செய்யுது, நான் அடிக்கிறேன் நீ பாரு, மது அருந்துகிற போது பாட்டில கையில வச்சு நான் குடிக்கிறேன் நீ பாரு, என்ன அதை பகிரங்கப்படுத்தி செய்தல். இதுவும் இதுதான் பாவத்தை பகிரங்கப்படுத்துதல் என்கிற பட்டியலில் வந்துவிடும். இரண்டாவது, செய்துவிட்ட பாவத்தை வெளிப்படையா பேசுதல். செஞ்சா அது பார்க்கல, ஆனா அவனை நினைச்சான் என்றால் அதை சொல்றான், நான் இதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன் என்று நினைச்சான், பெருமையாக நினைத்துக் கொண்டு அதை வெளிப்படுத்துகிறான். இந்த இரண்டுமே எனது பாவத்தை வெளிப்படுத்துதல் என்கிற பட்டியலில் வந்துவிடும். இந்த இரண்டில் எதை செய்தாலும் அந்த மனிதன் அதனால் நினைச்சான் அழிவைத்தான் சந்திக்க இருக்கிறான். என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸ்துருல்லாஹு அலா அப்தின் ஃபி துன்யா இல்லா சத்ரஹுல்லாஹு யௌமல் கியாமா. எந்த ஒரு அடியானை அல்லாஹ் தஆலா துனியாவில் அவருடைய பாவத்தை மறைக்கிறானோ, அல்லாஹ் மறைக்கிறான்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய கருணை.
அல்லாஹ் நிர்பந்திக்கிறதுக்கு யாருமே இல்லை. அல்லாஹ் என்ன செய்றான், அவனுடைய அடியான் மீது அவன் கொண்டிருக்கிற கருணையின் காரணமாகத்தான் அந்த அடியானுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கண்ணியத்தை தருகிறான், மதிப்பை தருகிறான். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மறைத்திராவிட்டால் நாங்கள் எல்லாம் என்ன மக்களுக்கு மத்தியில் ஒன்றுமே இல்லாமலா இருக்கும். மிகப்பெரிய இமாம், மிகப்பெரிய அறிஞர். அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிற போது பேணுதல், தக்வா, அதே போன்று அமல்கள் விஷயத்தில் எந்த அளவிற்கு ஆகும், ஒழுக்க சீலரா அவர் எப்படி இருந்திருக்கிறார் என்பதற்கெல்லாம் நிறைய சான்றுகள் இருக்கிறது. அப்படி இருக்கிறவர் அவர் நினைச்சாரு, அவரை மக்கள் நினைச்சாங்க உயர்வா கருதுகிற போது அவருக்கு சொல்லுகிறார், நம்மள பாவிகள்பா, அல்லாஹ் எங்களோட பாவத்தை மறைச்சிருக்கிறதுனால நாங்க நினைச்சிரோம், உங்களுக்கு மத்தியில மதிப்பு மிக்கவர்களாக தெரிகிறோம் என்று சொன்னார். அன்பானவர்களே, நம்ம எல்லோருமே அப்படித்தான். நம்மிடத்துல குறைகள் இருக்கிறது, நம்மகிட்ட தவறுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மை மறைத்திருக்கிறான். அவருடைய கருணை கொண்டு நம் அல்லாஹ் இருக்கிறான். நம்முடைய குற்றம் குறைகளை மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தாமல் இந்த சமூகத்திலே நமக்கு கண்ணியத்தோடு நடமாடுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அது அல்லாஹ் பறிச்சுட்டானா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ஆடை வழங்கியவர்களை அன்றி வேற எல்லோருமே நிர்வாணிகள். அல்லாஹ் கண்ணியம் அளித்தவர்கள் அன்றி வேற எல்லோரும் கண்ணியம் இழந்தவர்கள். இந்த அடிப்படை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படி என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் சிலரை இந்த உலகத்தில மறைக்கிறான், அவருடைய தவறுகளை குற்றக்குறைகளை அல்லாஹ் தஆலா மூடி வைக்கிறான். பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லா சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, அப்படி துனியாவில் யாருடைய பாவங்களை அல்லாஹ் மறைக்கிறானோ அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் என்ன செய்றான், மறுமை நாளில் மறைத்து தீர்வான். இது அந்த அடியானுக்குரிய நற்செய்தி. அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமையில என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை பாவம் செய்த ஒரு பூமியை விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த அடியானை மறைத்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய கையை அந்த அடியாருடைய தோள்புதையில் வைத்துக் கொண்டு அத்தாரிஃபு தம்பக்கதா, என்ன பாவத்தை நீ செய்தாயே அது உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து கேட்பான். அவன் சொல்லுவான், ஆமா ரப்பே நான் செய்தேன். பிறகு ஒவ்வொன்றா அல்லாஹ் தஆலா அவனிடத்துல சொல்லி சொல்லி கடைசியில் அந்த மனிதன் நினைப்பான், முடிஞ்சு போச்சு என்றான், நான் அழித்து விட்டேன். எல்லாத்தையும் அல்லாஹ் செஞ்சுட்டான். கேட்டான், அன்னைக்கு செஞ்சது, இன்னைக்கு செஞ்சது, இந்த இடத்துல செஞ்சது எல்லாத்தையும் அல்லாஹ் செஞ்சுட்டான். என்னிடத்துல ஒவ்வொன்றாக கேட்டு விட்டான். இனிமேல் எனக்கு தப்புவதற்கு வழி இல்லை என்று அந்த மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், சத்தத்துஹா அலைக ஃபித் துன்யா, உலகத்தில் நான் இதை உனக்காக மறைத்து விட்டேன். வஅன அக்ஃபிருஹா லகல் யௌம், இன்றைய தினம் நான் அதை உனக்கு மன்னிச்சு விட்டேன் என்று அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையான அல்லாஹ். இந்த கருணையின் காரணமாக தான் நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்திலே கண்ணியவான்களாக நடந்து கொண்டிருக்கிறோம், மதிப்புள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மறைக்கிறான். இந்த நிலை என்ன செய்யப்படுது, ஒரு மூமினுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். பிறகு சொல்றாங்க, ஃபயுக்தா கிதாப ஹஸனாத்திஹி, அவருடைய நன்மையுடைய பட்டியலுடைய கிதாப் அவருக்கு கொடுக்கப்படும். வஅம்மல் காஃபிர் வல் முனாஃபிக், அதே நேரத்தில் காஃபிர்களும் முனாஃபிக்களும் ஃபயகூலு அல் அஸ்ஹாது ஹாவுலாஇ அல்லதீன கதபு அலா ரப்பிஹிம் அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அவங்கள பத்தி அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய சாட்சியாளர்கள் சொல்லுவாங்க, இவர்கள் தம்முடைய ரப்பின் மீது பொய்யுரைத்தவர்கள், எனவே அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இந்த அநியாயக்காரர்கள் மீது உண்டாகட்டும் என்று அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். இந்த நிலை காஃபிர்களுக்கு கிடையாது. அப்ப மூமின்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்றான், அவருடைய பாவங்களை உலகத்திலே மறைத்து அவர்களை கண்ணியப்படுத்துகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்று சொன்னால், இந்த கண்ணியத்தை நாம் இழந்து விட்டால், நம்முடைய பாவத்தை நாமே வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால், விளம்பரப்படுத்துகிறோம் என்று சொன்னால், அல்லது ஒழுக்கக்கேடின் காரணமாக நாம் அதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய அழிவை நாமே தேடிக்கொள்கிறோம். இது ஒரு மனிதன் அவனுடைய அழிவை தேடிக்கொள்ளுகிற காரணங்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பில் வேறு சில செய்திகள் இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு நேரம் இல்லாதனால நினைச்சோம், இதோட முடிச்சுப்போம். அன்புக்குரியவர்களே, நாம என்ன செஞ்சோம், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடையக்கூடாது என்பதை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய அருளில் ஒருவன் நிராசை அடைகிறான் என்று சொன்னால் அவன் அழிந்து போகக்கூடியவன் எந்த சூழலிலும். இதற்கு அல்லாஹ் நமக்கு சொன்ன உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்களை அழைத்து சென்று நேரடியாக கடலுக்கு முன்னால் நிற்கிறார்கள். பின்னால் ஃபிரௌனுடைய படை அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. இந்த காட்சியை நம்ம நினைச்சு பார்க்கணும். எதிரில கடல், பின்னாடி படை. இந்த இடத்துல தப்பிக்கிறது வழி இருக்கா?
இல்ல. அதனாலதான் அந்த மக்கள் சொன்னாங்க, யா மூசா இன்னால முத்ரகூன், நாம பிடிக்கப்படுவோம், நாம அகப்படுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கல்லா இன்ன மஇ ரப்பி சயஹ்தீனி, அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடையவில்லை அவர். என்ன சொன்னாங்க? அப்படி இல்லை, என்னுடைய ரப்பு எனக்கு வழிகாட்டுவான். ஏனென்றால் ரப்புடைய கட்டளையின் அடிப்படையில் தான் அவர் அந்த சமுதாயத்தை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார். நிராசை அடையக்கூடாது. எந்த இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? ஒரு மூமி சோர்ந்து விடக்கூடாது, நிராசை அடைந்து விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் எனக்கு போதுமானது. அதை அவர் நம்பினார். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அந்த இடத்துல அற்புதத்தின் மூலமா அல்லாஹ் வழி ஏற்படுத்தி கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். அந்த அடிப்படையில் நாம் சொன்னோம், அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைந்து விடக்கூடாது. அதே போன்றுதான் நாம் நேற்றைய தினம் படித்தோம், வரா தையஸ் மின் ரௌஹில்லா என்று யார் சொன்னது? இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில? தன்னுடைய 3 மகன்களை பறிகொடுத்து விட்டார், அதாவது தொலைத்து விட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயசுலேயே காணாம போயிட்டாங்க, புனியாமீனும் காணாம போயிட்டாங்க. அடுத்தது என்னது? அவருடைய மூத்த மகனார் என்ன செஞ்சிட்டாங்க? தந்தையின் பக்கம் வருவதற்கு தயங்கி அவரும் என்ன செஞ்சாரு? ஏறத்தாழ தொடர்ந்த நிலை. இப்படிப்பட்ட நிலையில என்ன செய்றாங்க? மக்களுக்கு உபதேசம் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய அருளை நிராசை அடையாதீங்க, போங்க, கிடைப்பாங்க. இந்த நம்பிக்கை அதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அருளில் நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது. இரண்டாவதாக, எந்த பாவத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது? அற்பமா நினைத்து அதை செய்து விடக்கூடாது. நாம் செய்கிற ஒரு பாவம் அது அற்பமானதா இருந்தாலும் கூட அதிலே நாம் பிடிவாதமா இல்லாமல் அந்த பாவத்திலிருந்து விட்டு விலக வேண்டும். ரமலான் நமக்கு அதற்குரிய ஒரு சரியான தருணம், சிறந்த நேரம். நாம் இந்த காலத்தில் நினைக்கிறோம் கொஞ்சம் பேடுதலோடு இருக்கிறோம். மற்ற காலங்களை விட என்ன நினைக்கிறோம்? நோன்பு பாடாய்விடக்கூடாது என்கிற ஒரு அச்ச உணர்வு நமக்கு என்ன செய்கிறது? நம்முடைய நாவை கட்டுப்படுத்துகிறது, நம்முடைய பார்வைகளை கட்டுப்படுத்துகிறது, நம்முடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறது. இன்னும் தீய செயல்கள், பாவங்களை எல்லாம் நம்ம விட்டு விலகுவதற்கு இது நமக்கு துண்டுகோல் அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு நாம் என்ன செய்யணும்? சிறு பாவங்களாக இருந்தாலும் சரி, பெரும்பாவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் விட்டு நாம் விலக வேண்டும். அடுத்ததாக, நாம் செய்கிற பாவம் அது நம்மோடு தான் இருக்க வேண்டும். நம்முடைய கபருக்குழியில் அது நம்மோடு சேர்ந்து புதைக்கப்பட வேண்டும். அதல்லாமல் அது மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற ஒன்றாக இருந்து விடக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து, அல்லாஹ்வுடைய மன்னிப்பில், அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து, அவருடைய மன்னிப்பிலிருந்து நாம் தூரமாக்கப்படுவோம். அல்லாஹ் நமக்கு மன்னிப்பை வழங்க மாட்டான் என்று சொல்லிவிட்டார்கள் அல்லாஹ்வின் தூதர். எனவே அதை நாம் அஞ்சி என்ன செய்யணும்? அது போன்ற பாவங்களிலிருந்து முழுமையாக நாம் விலகி இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் செய்தால், மனிதன் என்கிற அடிப்படை செய்யும், அப்படி செய்தாலும் கூட என்ன செய்யக்கூடாது? அதை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு, அதை கொண்டு பெருமையை தேடிக்கொள்வதற்கு நாம் ஒருபோதும் முன்வரக்கூடாது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். பாவங்களிலிருந்து முற்றிலுமா விலகி பாவமற்றவர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற அடியார்களாக நாம் இருப்பதற்குரிய நல்ல தௌஃபீக்கிலே வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவேற்றுகிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இத்திகாஃபை பொறுத்தவரையிலும் இத்திகாஃப் என்பது கடைசி 10 செய்யக்கூடிய ஒரு அமல். கடைசி 10 என்பது 21வது இரவுக்கு முன்னாடி, 21வது இரவு. இப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? 15வது இரவுல இருக்கோம். இன்னைக்கு இருக்கிறது பிறை 14. ஆனா இப்ப நம்ம 15க்கு வந்துட்டோம், 15வது இரவு. அதே மாதிரி 21வது இரவுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யறோம்? போவோம். அப்போ 20வது இரவுலயே என்ன செஞ்சிடறோம்? அதோடைய பகல்லையே நம்ம போயிடணும். அதான் சிறந்தது. பஜர் தொழுது விட்டு இத்திகாஃபுக்குள் நம்ம நுழைந்து விடுறோம். இன்னைக்கு பிறை 20, நோன்பு 20 வச்சிருக்கிறோம். மாலையானா 21வது இரவு, அடுத்த நாள் தான் நோன்பு 21. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த 20வது நாளே நம்ம என்ன செஞ்சிடறோம்? மக்ரிபுக்கு இல்ல, ஃபஜ்ருக்கே வந்து விடுவது சிறந்தது. ஆமா, 20டைய பகல்ல ஃபஜ்ருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன செய்யணும்? மக்ரிபுக்கு முன்பாக, மக்ரிபுக்கல்ல மக்ரிபுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? இத்திகாஃபுக்குள் வர வேண்டும். சரிங்களா? அசர் முடிஞ்சிட்டு, அசர்ல இருந்து மக்ரிபுக்கு முன்னாடி, மக்ரிபுக்கு முன்னாடி எந்த டைமா இருந்தாலும் சரி. இப்ப மக்ரிபுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சணும்? இத்திகாஃபுக்குள் நம்ம நுழைந்து விட வேண்டும். ஆமா, சரிங்களா? அதற்கப்புறம் இத்திகாஃபை பொறுத்தவரையில் இது ஒரு தனித்துவமான இபாதத். அந்த இபாதத்துக்குன்னு சொல்லி சில பேணுதல்கள் இருக்கு. இத்திகாஃப்ல இருக்கிற போது என்ன செய்யக்கூடாது? வியாபாரங்களை பற்றி பேசக்கூடாது. ஏனென்றால் அவர் இருப்பது மஸ்ஜித். மஸ்ஜிதில் இருக்கும் போதே வியாபாரம் பேசக்கூடாது. தொழில் தொடர்பான, வர்த்தக தொடர்பான எந்த விதமான தொடர்பையும் இல்லாமல். ஏனென்றால்
லுசூமுல் மஸ்ஜிதி ஃபி தாஅத்தில்லாஹ் என்பதுதான் அதற்கான பொருள். இஅ்திகாஃப் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதில் மஸ்ஜிதை நாம் அவசியமாக்கிக் கொண்டு மஸ்ஜிதிலேயே நாம் நம்முடைய நேரங்களை கழிப்பது என்பதால் இஅ்திகாஃபுடைய பொருள். அப்ப என்ன செய்யணும்? வேற எந்த அலுவலையும் நம்ம ஈடுபடக்கூடாது. சில பேர் இஅ்திகாஃப்ல உட்கார்ந்துருப்பாங்க, கடைக்கு போன் அடிச்சுட்டு இன்னைக்கு என்ன வியாபாரம் வந்துச்சு, இன்னைக்கு என்ன நடந்துச்சு, எப்படி தொழுகையில 4 ரக்காத்துல 4 கடையோட கணக்கு பாக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்வாங்க சில பேரு, அப்படி செய்வாங்க. அதெல்லாம் அனுமதி இல்லை. இது முழுக்க முழுக்க நாம் பேசணும் அல்லாஹ்விற்காக. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தஹலல் அஷர நவாஹிர் மின் ரமலான் ஷத்த மிஸ்ரஹு வ ஐகல் அஹ்லஹு வ அஹ்யா லைலஹு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடைசி 10 வந்து விட்டால் தன்னுடைய அறை இடுப்பை இறுகி கட்டிக் கொள்வார்கள் என்று சொன்னால், அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது அறிஞர்கள் சொன்னார்கள், இனிமேல் மனைவி நெருங்க மாட்டேன் என்பதற்குரிய அடையாளம். இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா மஸ்ஜித்ல இஅ்திகாஃப் இருக்கும்போது நமக்கு ஹராம், தடை செய்யப்பட்டது. எப்படி நம்ம இஹ்ராம் அணிந்து விட்டால் அது தடையோ, அதே போன்றுதான் இதுவும். இப்ப மஸ்ஜிதில் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது? மனைவிடத்துல செல்லக்கூடாது. அதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறை இடுப்பை கட்டிக் கொண்டார்கள். இன்னொரு விளக்கம் என்ன செய்யப்படுகிறது சொன்னால், இபாதத்திற்காக வேண்டி தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே என்ன செஞ்சுட்டாங்க? அறை இடுப்ப இறுக கட்டிக் கொண்டார்கள். 2 விளக்கம் அதற்கு சொல்லப்படுகிறது. 2மே பொருத்தமானதான். அதற்கு அடுத்தபடியா என்ன செய்வாங்க? அஹ்யா லைலஹு, இரவு முழுக்க உயிர்ப்பிப்பார்கள் சொன்னால் இபாதத்திலே கழிப்பார்கள். வஐகல் அஹ்லஹு, தன்னுடைய மனைவி மக்களையும் விழித்திருக்க செய்வார்கள், கட்டளையிடுவார்கள். அதே போன்று மிக அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய இபாதத்தில் ஆர்வம் காட்டக்கூடிய நாட்கள் தான் அந்த கடைசி 10. அந்த காலங்கள் தான் இஅ்திகாஃப் இருக்கும். ஏனென்று சொன்னால் லைலத்துல் கத்ருடைய இரவு அந்த நாளில் இருந்து கொண்டு அதை அடையணும். அதனுடைய அந்த புனிதத்தை அடைவதுதான் அந்த நாளுடைய சிறப்பு. அப்ப என்ன செய்யணும்? நம்ம அதற்காக முழுமையாக நம்மை தயார்படுத்திக் கொண்டு, இரண்டால் அந்த ஒரு நாள் நம்ம அடைஞ்சிட்டோம்னா 84 வருடம் நாம் செய்யக்கூடிய அமல்களுடைய பாக்கியத்தை நம்ம பெறணும். அப்படி ஒரு மகத்தான ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது என்று என்ன செய்யணும்? அந்த நாளை நாம் என்ன செய்யணும்? முழுமையாக. ஒரு நாள் சில பேர் என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் டே 21 முடிச்சிருந்தேன், 21 தூங்கிட்டேன், 23 தூங்கிட்டேன். அப்படி இல்லை. 10 இரவுமே என்ன செய்யணும்? நாம முடிச்சுதான் இருக்கணும். 10 இரவுமே முடித்திருந்து அமல் செய்வதுதான் அந்த நாட்களுடைய சிறப்பு. அதற்காகத்தான் இஅ்திகாஃப். இல்லைன்னா நம்ம நினைச்சலாம் ஒற்றைப்படைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்துக் கொண்டு அமல் செய்யலாம். அது அனுமதிக்கப்பட்ட விஷயம். ஆனால் அதை விட கூடுதலான சிறப்பு என்ன? அந்த முழுமையான சிறப்பை அடைந்து கொள்வதுதான் இஅ்திகாஃபுடைய நோக்கம். எனவே இஅ்திகாஃப் என்பது நம்ம 20வது பிறை இன்றைக்கு நம்ம காலையில் வந்து விட வேண்டும். ஃபஜருக்கு வருவது சிறப்பு. குறைந்தபட்சம் அன்றைய நாளில் அசருக்கு மகரிபுக்கு முன்னாடியாவது நம்ம செஞ்சோம் மஸ்ஜிதுக்கு வந்துடும். அதே மாதிரி வெளியேறுகிற போது பிறை பார்த்ததற்கு பிறகு வெளியேறலாம். அதாவது ஷவ்வால் பிறை பார்த்த தகவல் கிடைச்சா நம்ம இஅ்திகாஃப்ல இருந்து வெளியே போகலாம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வழக்கம் என்னன்னு சொன்னா, அவர்கள் அந்த நாளில் ஃபஜர் தொழுது விட்டு தான் வீட்டுக்கு செல்வாங்க. இந்த நாள்ல ஷவ்வாலுடைய பிறை பார்த்த மறுநாள் ஃபஜர் தொழுது முடிச்சு விட்டு தான் ரசூலுல்லாஹி என்ன செய்வாங்க? இஅ்திகாஃப்ல இருந்து வெளியே செல்வாங்க. போய்க்கலாம். ஆனா ரசூலுல்லாஹி அவர்கள் அப்படித்தான் என்ன செய்வாங்க? போகணும். காரணம் என்ன? ரசூலுல்லாஹி வீடு மஸ்ஜித் பக்கத்துல மஸ்ஜிதிலே இருப்போமே என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த இரவை கூட மஸ்ஜிதில் தான் கழித்திருக்கிறார் என்று சொன்னான். அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யலாம்? கூடுதலாக நன்மையில் ஆர்வம் உள்ளவர்கள் அப்படி கழிப்பது என்பது சிறப்பு. சரிங்களா? இருக்கலாம் கேள்வி? சரி, முடிச்சிடலாமா?